ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்பெஷல் கருப்பு அவரை கூட்டு குழம்பு. இந்த குழம்பு சேலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கூட்டு குழம்புனால அது சேலம் குகை ஏரியாவில் அதுக்கு ஒரு குழம்பு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் இந்த குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து இந்த அவரை வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறதில்ல. சேலம், பள்ளிப்பாளையம், ஈரோடு எங்கே மட்டும்தான் இந்த கருப்பு அவரை கூட்டு கிடைக்கிது. மற்ற இடத்துல இந்த மொச்சை அவரையும் கிடைக்கும். அது வந்து மொச்சை அவரை கூட்டும் ஸ்பெஷல் தான். ஆனால் இது வந்து சேலம் பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் விற்கும். இது வாங்கி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேறு எந்த ஊர்லேயும் இது கிடைக்கல. இது வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும். ஒரு 1/4 கிலோ ஊற வச்சிங்கன்னா அது வந்து காலையில் வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. 1-2 மேலே மிதக்கும், அது கொஞ்சம் சொத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து நைட்டு பூரா ஊறுறதுனால 2-3 தடவை கழுவிடுங்க. அந்த கருப்பாக இருக்கும் தண்ணி அதை எடுத்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றணும். விளக்கெண்ணெய் ஊற்றினா தான் வந்து அவரைக்கே நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும், சீக்கிரமாகவும் வேகும். ஒரு 5 விசில் வச்சிங்கனாலே போதும். ஏன்னா நைட்டு பூரா ஊறுனுச்சு, அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 5 விசில் வச்சா போதுமானதாக இருக்கும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருந்தால் அதுக்கப்புறம் காய்கறி போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக போயிடும். இப்போ 5 விசில் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கூட்டு குழம்பு பொடி. இதுதான் வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குழம்பு எப்படி பெசலோ அதே மாதிரி இந்த கூட்டு பொடியும் வடகும் பெசல். இப்போ 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் அரிசி இதெல்லாம் போட்டிங்கனால கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும். ஒரு பட்டை, ஒரு லவங்கங்கிற மாதிரி போட்டுங்க. கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். வெறும் வானலியில் வறுத்துட்டு இது கொஞ்சம் நிறையாவும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதே குவான்டிட்டிலேயே கொஞ்சம் நிறையா சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை கூட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 3/4 பதத்துக்கு இந்த அவரை வெந்துடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு வெங்காயமும் 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அவரை போடுறீங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு நிறையா திக்காகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுங்க. எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் போட்டு கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. போட்டு ஒரே ஒரு விசில் வைங்க. ஏன்னா அவரை வெந்துருச்சு. இப்போ காய்கறி வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு விசில் வச்சா, கத்திரிக்காய் தான் ஒரு விசில் வச்சாலே நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துடும். அது வெந்ததுமே நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறது அதில் வந்து கூட்டு பொடியும் போட்டு கலந்து போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து குகை குழம்பு பொடின்னு பார்த்தீங்கன்னாலே எங்கள் ஏரியாவில் குகை குழம்பு கடைனாலே அது அங்கே தான் ஃபேமஸ்ஸு. ஏன்னா குழம்பு விற்கிறதுலையே அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதில் இந்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும். இதை வாங்குறதுக்கு தான் அங்கங்கே கீவே நிற்பாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த புளி கரைச்சி வச்சுருக்கிற கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கணும். அதை வந்து கரைச்சி அதுலேயும் அந்த கூட்டு பொடியும் போட்டு கலந்து ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு வந்து வடகம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வடகமும் இங்கே கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ வந்து புளியும் இந்த கூட்டு பொடியும் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சினாலும் போதும். நல்லா வாசனை அருமையாக இருக்கும். நீங்கள் மொச்சை அவரை கூட்டு, கடலைப்பருப்பு கூட்டு, தட்டைப்பயிறு கூட்டு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுன்னா, இந்த கருப்பு அவரை வந்து ஒரு டேஸ்ட்டு. அந்த வேக வைக்கும்போது தண்ணி கருப்பாக இருக்கும், அதை எடுத்து கீழே ஊற்றக்கூடாது, அதோடவே செய்யணும். இன்னும் கூட வந்து குழம்பு நல்லா கருப்பாக இருக்கும். நம்ம நைட்டு ஊற வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து நல்லா 4 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியிலே வேக விடணும். நான் வந்து அது எடுத்து ஊற்றிட்டேங்களா, அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கருப்பாக இருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு தும்புரப்பை போட்டு 2 வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயம் போட்டு அதை வந்து தாளித்து ஊற்றிட்டேன். இதே வந்து நீங்கள் வடகம் போட்டிங்கன்னா எப்பயுமே தாளிப்பு வடகமும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு வருஷத்துக்கு தேவையான தாளிப்பு வடகம் நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். அது வந்து பழசு ஆக ஆக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வீட்டு வடகம்லாம் அப்படி செஞ்சு வச்சுக்குவாங்க. அதில் கூட சில குடும்பத்தில் வந்து பழக்கம் இருக்கணும். எங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை, வடகம் செய்கிற பழக்கம். அது கூட ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு கெடும் அது வடகம் செய்யும்போது. அதனால் வந்து அது செய்கிறதில்ல. சில குடும்பங்கள் மட்டும்தான் செய்வாங்க. அப்படியே நம்ம சொந்தக்காரங்க யாராவது செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நம்ம செஞ்சு வாங்கி வச்சுப்போம். இப்படி தான் இந்த கூட்டு குழம்புனாலே, சேலம் கூட்டு குழம்புனாலே அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு, அவ்வளோ ருசியும் கூட.
ஏன்னா மற்ற எந்த குழம்புக்கும் ஈடாகாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலில் வந்து நிறையா கூட்டு குழம்பு போட்டிருக்கேன். அதில் இந்த கருப்பு அவரை கூட்டு குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேலம், பள்ளிப்பாளையம், ஈரோடு பக்கம் நீங்கள் போகும்போது இந்த கருப்பு அவரைன்னு கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும் மற்ற குழம்பை விட. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.